The second one, the peer pressure. எதிர்த்த வீட்டு பிள்ளை எப்படி இருக்கிறதோ அப்படியே என் பிள்ளை வளரணும். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அம்மாக்களுக்கும் பெரும்பாலும் இந்த பிரச்சனை உண்டு. தன் பிள்ளையை விட அந்த பிள்ளை நல்ல பிள்ளையா இருக்கான். உன் வயசு தானே சுரேஷுக்கும், அவன் எப்படி இருக்கான் பார். சுரேஷோட அம்மாவை கேட்டா தான் தெரியும். டிவி விளம்பரத்தில் வர்ற அம்மா மாதிரியவா எல்லா அம்மாவும் இருப்பாங்க? உன் வயசு தானே, அவன் எவ்வளவு அருமையா படிக்கிறான். உன் வயசு தானே, எப்படி சொன்ன பேச்செல்லாம் கேட்கிறான். நீங்கள் தயவு செய்து உங்கள் பிள்ளைகளை இன்னொரு பிள்ளையோடு ஒப்பிடாதீர்கள். மிகப்பெரிய தவறு அதுதான். இரண்டாவது மிக முக்கியமான விஷயம், பெண் பிள்ளைகளாக இருந்தால் தயவு செய்து ஒப்பிடாதீர்கள் அட் எனி காஸ்ட். இப்போ உங்களுக்குலாம் ஒரு 35 வயசு இருக்கலாம், 40 வயசு இருக்கலாம், 45 வயசு இருக்கலாம், 28 யங் மதர்ஸ் எல்லாம் இருக்கலாம். இப்போ கூட உங்களை இன்னொரு பொண்ணோட ஒப்பிட்டா உங்களுக்கு கோபம் வரும். வந்தா தான் நீங்க பொம்பளை, இல்லைன்னு நீங்க எவ்வளவு மறுத்தாலும் சரிதான். டிவியில வந்துட்டு இருக்க ஐஸ்வர்யா ராய் அழகா இருக்குன்னு சொன்னா கூட உங்க புருஷங்காரரு உங்களுக்கு கோபம் வரும். அது என்ன பண்ணிட போதுங்க, வரவா போகுது, ரைட்? So don't compare your kids with any other kid in this world. The best kid is your kid. உங்கள் பிள்ளை சிறந்த பிள்ளை என்று நீங்கள் ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் ஊர் உலகம் எப்படி ஒத்துக்கொள்? எப்போதுமே செல்போன் மாடலா என்ன பிள்ளை, இதை விட இன்னும் நல்லா இருந்திருக்கும். நீங்கள் பார்க்காத அவ்வப்போது பார்க்கிற, இப்ப எப்போதுமே பாத்தீங்கன்னா அமெரிக்கா ரொம்ப பணக்கார நாடு மாதிரியே தெரியும். ஐரோப்பாவில் உயரமான கட்டிடங்கள் இருப்பது போலவே தெரியும். இதெல்லாம் நம்ம தமிழ் சினிமா பார்த்துட்டு சொல்றது. அந்த ஊர்ல இருக்க அழகான கட்டடத்தை படத்துல காட்டுறாங்க. அந்த ஊர்லயும் சேரி இருக்கு, அந்த ஊர்லயும் பிச்சைக்காரன் இருக்கான், அந்த ஊர்லயும் சாக்கடை ஓடுது. ஆனால் நாம் பார்க்கிற பிம்பங்கள் எல்லாம் பிரம்மாண்டமான பிம்பங்கள் என்கிற காரணத்தால் ஒட்டுமொத்த அந்த தேசமே அப்படி இருக்கிறது என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம். அதே மாதிரிதான் எதிர்வீட்டு பிள்ளையினுடைய சில சாகசங்களை மட்டும் பார்த்துவிட்டு என் பிள்ளை எப்படி இல்லையே என்று நீங்கள் நினைக்காது. நீங்கள் 1000 முறை உங்கள் பிள்ளைகளை ஒப்பிட்டு இருப்பீர்கள் இன்னொரு பிள்ளையோடு. நடந்திருக்கும், நடந்து கொண்டு இருக்கிறது. உங்கள் பிள்ளைக்கு 2 வயசு இருக்கலாம், 4 வயசு இருக்கலாம், 6 வயசு இருக்கலாம், 10 வயசு இருக்கலாம், 12 வயசு இருக்கலாம். எத்தனையோ முறை நீங்கள் உங்கள் பிள்ளையை எதிர்விட்டு பிள்ளையோடு ஒப்பிட்டு இருக்கிறீர்கள், அந்த பிள்ளை போல் நீ இல்லை என்று. ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் உங்கள் பிள்ளை அந்த அம்மாவை போல் நீ இல்லை என்று சொல்லி இருக்கிறதா? Have ever said, என்னைக்கா சொல்லியிருக்கா குழந்தை? அந்த பெருந்தன்மை அப்பா அம்மாக்களுக்கு வேண்டாமா? பாரு, வனஜாவோட அம்மா எவ்வளவு புத்திசாலி, நீ தான் இருக்க மக்கு அப்படின்னு என்னைக்காவது ஒரு பிள்ளை சொல்லியிருக்கா? குழந்தை சொல்லார். அடித்தாலும் அம்மாவை போய் அணைத்துக் கொள்ளுகிறதை தவிர வேறு எதுவும் தெரியாத நிர்பந்த கட்டுக்குள் வாழ்வதுதான் குழந்தையின் இயல்பு. தட் இஸ் வாட். பசுமரத்து ஆணி என்ற வார்த்தை அதற்காகத்தான் பயன்படுத்தப்படுகிறது. என்ன கடமையோ அதை நிறைவேற்றுவது மட்டும்தான் குழந்தைகளுக்கு தெரியும். அப்படியே இந்த முன்னால வந்து 2 பசங்க நின்று கோபிநாத்தை பத்தி அப்படி புகழ்றாங்க. கோபிநாத் யாருன்னு இந்த பசங்க 2 பேருக்கு தெரியாது. எதிர்த்தாப்புல தான் நான் உட்கார்ந்துருக்கேன். மையமா இங்கதான் எவனோ ஒருத்தன். They don't know who is Gopinath, but the job for them was assigned. இதுதான் உன் பணி, இதை சிறப்பாக செய். அதை சிறப்பாக செஞ்சுட்டு எவ்வளவு அருமையா போறாங்க. இப்போ வரைக்குமே நான் தான் கோபிநாத்தான உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. பட் they do. அவங்க செய்வாங்க. காரணம், நீங்கள் எப்படி தயாரிக்கிறீர்களோ அப்படித்தான் அவர்கள் வருகிறார்கள். அது மூங்கில் புல்லாங்குழலாக்குவதும் கட் அவுட் கட்ட பயன்படுத்தும் கயிறாக மாற்றுவதும் உங்கள் கையில் இருக்கிற விஷயம். அதானே மூங்கிலாச்சேன்னு எள்ளு மாதிரி வடிக்கிறது, அப்புறம் உருட்டி விளையாடுறது. டோன்ட் டூ தட். ஒரு குழந்தையின் ஏற்ப சக்தி என்னவாக இருக்கும் என்று கணக்கிடுகிற அதே நேரத்தில் அவனின் விருப்பம் என்ன என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. இது ஒரு வகம். இன்னொன்னு கண்டுகொள்ளாத்தனம். எனக்கு தெரிஞ்ச பெரிய ஒருத்தரை நான் பார்க்க போயிருந்தேன். ரொம்ப பெரிய மனுஷன், பெரிய பிசினஸ் மேன். அவர் வீட்டில் ஒரு பையன், 2 பசங்க நினைக்கிறேன். நாங்கள் உட்காந்து பேசியிருக்கல, பயந்துக்கிட்டே ஒரு பையன் கொண்டாந்து காஃபி கொடுத்தான். இந்தாங்க அங்கிள் அப்படின்னு. ஸோ அந்த காஃபியை நான் வாங்கி குடிச்சிட்டு, தம்பி உன் பேர் என்னப்பா அப்படின்னு கேட்டேன். ஏதோ ஒரு பேர் சொன்னான். அந்த பையன் போன பிறகு உங்கள் பையனா சார்? ஆமாம் அப்படின்னாரு. அவர் என்ன படிக்கிறாப்ல சார் அப்படின்னு கேட்டேன்னா, அவர் ஒன்று அசோக் என்ன படிக்கிற அப்படின்னு கேட்டார். 4th அப்படின்னா. 4th இதில் அவருக்கு பெருமை வேறு. அவர் அவ்வளோ பிஸியாக இருக்காராம். பிள்ளை என்ன படிக்கிறது என்று தெரியாத அளவுக்கு பிஸியாக இருப்பதாக நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற இன்னொரு கூட்டமும் இங்கே இருக்கு. அண்ட் தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபாதர்ஸ். குழந்தைகள் வளர்ப்பில் அப்பாக்களின் பங்கு தமிழ் சூழலில் அனுமதிக்கப்படுவதே கிடையாது. அது அம்மாவோட வேலை. அழுகாம புள்ள சிரிச்சிட்டு நேரத்தில் தூக்கி வைத்துக் கொள்ளக்கூடிய ஆண்கள் தான் இந்தியாவில் அதிகம். மற்ற நேரத்தில் புள்ள அழுதாலும் தூக்கி வச்சுக்க மாட்டாங்க. அது சிரிச்சு விளையாடிட்டு இருக்கப்ப தூக்கி வச்சுப்பான். பாருங்க, பொம்பளைங்களா கை தட்டுறாங்க. உண்மை அது. அழுதா புள்ள வந்திருக்கா பாரு, ஒரே வார்த்தை.
அது சிரித்து விளையாடுகிற நேரத்தில் பங்களிப்பது. இப்போதைய மாடர்ன் அப்பாக்கள் ரொம்ப மாறி இருக்காங்க கடந்த காலத்தோடு ஒப்பிடும்போது. பிள்ளைகளுக்காகவே வாழக்கூடிய அப்பாக்களாக நிறைய பேர் மாறி இருந்தாலும் கூட இன்னமும் கூட பிள்ளைகள் வளர்ப்பு அதுல கான்ட்ரிபியூஷன் அப்பாக்களின் சதவிகிதம் மிக குறைவாக இருக்கிறது. படித்த அப்பாக்கள் கூட பின்தங்கித்தான் இருக்கிறார்கள். அகைன் இட்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். நான் ஒன்றும் சொல்லிடல, இது நானாக என்னுடைய கருத்தாக பதிவு செய்யல, இந்திய சூழலுக்கு கூடிய ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றேன். அப்புறம் நிறைய படிச்சு நிறைய வளர்ந்து நிறைய டெவலப் ஆயிட்டாலும் இந்திய பெற்றோர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டை UFO பதிவு பண்ணிருக்கு. அது என்னன்னா, குழந்தைகள் முன்னால சண்டை போடுறது. ஈவன் டுடே மெனி பேரண்ட்ஸ் ஆர் டூயிங் திஸ். குழந்தைகள் முன்பா சண்டை போடுவது. நீங்கள் ஆங்கிலத்தில் கூட அடித்துக் கொள்ளலாம், பேசாம உம்முன்னு கூட இருக்கலாம். சண்டை போடுறதுல 1000 ஃபார்மேட் இருக்கு. சில வீட்டில் சத்தம் வெளியில கேட்கும், சில வீட்டில் சத்தமே கேட்காது, சில வீட்டில் ஒரு ஆள் குரல் மட்டும் கேட்கும், தனியா திட்டிட்டு இருப்பார். வெளியில இருக்கவங்க எல்லாம் மிரள்றதுக்காக தனியா திட்டிட்டு இருக்க ஆளுங்கெல்லாம் உண்டு. அது எந்த ஃபார்மா இருந்தாலும் சரி, டோன்ட் டூ தட். நீங்கள் பேசுவது பிள்ளைக்கு புரியாமல் கூட இருக்கலாம். நீங்கள் என்ன விஷயத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கீர்கள், எதற்காக சண்டை போட்டுக் கொண்டிருக்கீர்கள் என்று எதுவுமே பிள்ளைகளுக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் குழந்தை என்பது எக்ஸ்ட்ரீம் தான் யோசிக்கும். மனிதத்திரம் இந்த உளவியல் பிரச்சனையை ஒரு சினிமாவில் ரொம்ப அழகாக கையாண்டிருப்பார். நிறைய பேருக்கு அது புரிந்திருக்க வாய்ப்பில்லை. அஞ்சலின்னு ஒரு படம். ரகுவரனுக்கும் ரேவதிக்கும் ஒரு சண்டை நடக்கும். சின்ன சண்டை தான். குழந்தைகள் இரண்டும் படுக்கையில் பேசிக்கும், அம்மாவும் அப்பாவும் டைவர்ஸ் பண்ணிப்பாங்களா அப்படின்னு. குழந்தைக்கு புரியாது. அதுக்கு கேள்விப்பட்ட 1-2 வார்த்தை 1-2 சம்பவத்தோடு அதை கோர்த்து கொள்ள பார்க்கும். A kid should feel protected at home. தான் பாதுகாப்பாக இருப்பதாக நினைக்கிற உணர்வை இல்லம்தான் கொடுக்க வேண்டும், கொடுக்க முடியும். அப்பாவும் அம்மாவும் முகம் திருப்பி கொண்டாலோ கோபமாக முகமன் செய்யாமல் இருந்தாலோ ஒரு பாதுகாப்பற்ற சூழலில் வளர்வதாக குழந்தை நினைக்க ஆரம்பிக்கும். அந்த நிலை சண்டை போட்டுக் கொள்ளுகிற அப்பா அம்மாக்களின் மீதான நம்பகத்தன்மையை குறைக்கும். நீங்க உங்கள் வீட்டுக்காரரோடு சண்டை போடுறதுன்னா தனியா போய் சண்டை போடுங்க. மனைவியை நீங்கள் திட்ட வேண்டும் விரும்பினால் தனியா போய் திட்டுங்க. தனியான நீங்க தனியா இல்ல, அது உங்க சொந்த விருப்பம். கூட்டிட்டு போய் தனியா திட்டலாம். பிள்ளையையும் வைத்துக்கொண்டு இந்த தவறை நீங்கள் செய்கிற போது அது பதட்டத்திற்கு குழந்தையை ஆளாக்கும் என்பதுதான் உளவியல். நீங்கள் வேற விஷயங்கள்லாம் கூட அடுத்து வேறு விஷயங்கள்லாம் அடுத்து சிரிக்கிறது, குடும்ப பிரச்சனைகளை பேசுவது, உறவுக்காரர்களோடு இருக்கும்போது குழந்தைகள் அங்கே இருக்கலாமா இருக்கக்கூடாதாங்கிறதெல்லாம் கூட அடுத்தது. தயவு செய்து குழந்தைகள் முன்னால் அதிர்ந்து பேசாதீர்கள். கோபமான இறுக்கமான முக அமைப்புகளை வெளியே காட்டாதீர்கள். பிகாஸ் the kid will feel she or he is unprotected. நான் பாதுகாப்பற்ற சூழலில் இருக்கிறேன் என்ற மனோபாவம் சிறு வயதிலேயே அதற்கு ஏற்பட்டு போனால் நாளை ஒரு முக்கியமான விஷயம் வருகிற போது அது உங்களிடம் சொல்லாது. ஏனென்றால் உங்களிடம் நம்பிக்கை இருக்காது. பொய் சொல்ல ஆரம்பிக்கும். குழந்தை பொய் சொல்வதுடைய ஆதார பின்னணி என்ன என்று நீங்கள் கணக்கு பார்த்தால் இதுதான். சிறிய தவறுக்கு கூட அதை மறைக்க குழந்தை முயற்சி செய்வதற்கான காரணம் என்னன்னா, அப்பாவும் அம்மாவும் சண்டை போடுகிற போது அவர் பார்த்த முகம். ஏதாவதுனா அடிப்பாங்க, கத்துவாங்கங்கிற பயம். அவங்கள அந்த குழந்தைங்களை தான் நீங்க அடிச்சிருக்கணும் திட்டிருக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. உங்களுக்குள் அந்த சண்டை நடந்து இருந்தாலும் கூட குழந்தை அப்படித்தான் எடுத்துக்கொள்ளும். So please don't compare kids with anybody.